இந்த மாரி வெண்டைக்காய் கிரேவி செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு பத்தாம போயிடும். சாதம், சப்பாத்தி 2 கூடயுமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நறுக்குன வெண்டைக்காய் கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு, தண்ணி எதுவும் தெளிக்காம நல்லா கலந்துக்கோங்க. வெண்டைக்காயில ஈரப்பதம் இருக்கும். பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, கலந்து வச்ச வெண்டைக்காவ சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெண்டைக்காய் வளவளப்பு தன்மையா இருந்துச்சுன்னா, ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு நல்லா வறுத்துட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திடுங்க. பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் இடிச்சு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது வெண்டைக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. காரம் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும். சப்பாத்தி கூட இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.